வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. மனம், பணம் அப்படிங்கிற 2 விஷயங்கள இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மனதை ஒழுங்கு பண்ணால் பணத்தை தக்க வைக்க முடியும். இதுதான் இன்றைக்கி டாப்பிக்காக பேச போகிறோம். 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது மனம். 5ஆம் பாவகம் ஒழுக்கம். 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது 12. அப்போது மனதினுடைய தீராத பிரச்சனைகள் தான் விரயம். மனதனுடைய அழுத்தம், அதாவது 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது 2. அதாவது செலவு பண்ணுனா மனசுக்கு தீராத பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? இதுவே வருமானம் வந்தால் அழுத்தமும் தரும். இப்போ 2மே தான் மனசுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். வந்தாலும் வந்தது ஏன் வந்ததுன்னு இருக்கும், வரலன்னா ஏன் வரலன்னு இருக்கும். இதுதான் மனசனுடைய விஷயம். ஒரு நிலை இல்லாதது மனம் எப்போவுமே. அப்போது இதை எவ்வளோ ஸ்டேபிளாக வச்சுக்கிறோமோ, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தில். அப்போது எமோஷ்னல் டிஸ்டன்ஸே கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் மன ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு. இது நம்ம ப்ராக்டிக்கலாகவும் நம்ம உணர முடியும்னு நம்புகிறேன். இப்போது விரயம் அப்படிங்கிறது பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நான் வைரம் கடற்கரை ஓரத்தில் இருக்கும்போது தொலைஞ்சு போச்சு. ஒரு வைரக்கல் தொலைஞ்சிடுச்சு. இப்போ நான் தேட ஆரம்பிக்கிறேன். தேடி அது இது கல்லான்னு பார்க்குறேன். இல்லாததை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். இது ரொம்ப வேகமாக செஞ்சு தூக்கி போட்டு வைரம் கிடைக்கும் போதும் அதையும் சேர்த்து தூக்கி போட்டுருவேன். இது பழக்கம்னு சொல்கிறேன். செலவு பண்ணுறத ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி செலவு பண்ணணும். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸை நம்ம இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றத்துக்கு உருவாக்கிக்க போகிறோம். உங்கள் முதல் செலவு முதலீடாக இருக்கட்டும். அது 12ன்றது விரயம் மட்டும் இல்லை, முதலீடும் அங்கே தான். இப்போ முதலீடு பண்ணுற பழக்கங்கள் வேணும். ஒரு குறிப்பிட்ட தொகை முதல்ல எடுத்து வச்சிடணும். உங்கள் வயசுக்கும் உங்கள் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் இந்த முதலீடுன்றது. நான் சார் 5,000 தான் சார் சம்பாதிக்கிறேன். 5,000 சம்பாதிச்சாலும் 100 ரூபா எடுத்து வைக்கணும். இல்லை சார், நான் தினக்கூலி சார், நான் ஒரு நாளைக்கு 1000 தான் சம்பாதிக்கிறேன். 1000 சம்பாதிச்சாலும் 100 ரூபா எடுத்து வைக்கணும். இது பழக்கம். முதல்ல அதை எடுத்து முதலீடாக போட்டுடணும், இன்வெஸ்ட் பண்ணிடணும். அதை சேமிக்கிறதுன்றது முதல் பழக்கம். அதை அந்த மாதத்துக்குள்ளார முதலீடாக போடுறது இன்னொரு பழக்கம். ரொம்ப முக்கியம் இது. இந்த பழக்கம் இன்றைக்கி இல்லைன்னா, ₹1,00,000 வந்தாலும் ₹1,00,000 செலவு பண்ணிடுவோம். கோடி ரூபாய் வந்தால் கோடி ரூபாயும் செலவு பண்ணுவோம். ஏன்னா செலவை கண்ட்ரோல் பண்ணுற பழக்கம் நமக்கு பணம் வந்த பிறகு பண்ண முடியாது, பணம் இல்லாத போதே பண்ணணும். அப்போ இன்றைக்கி என்ன பழகிறோன்றதை பொறுத்து தான் பணம் நம்மக்கிட்ட தங்கும். அப்போ இதை ஆரம்பிக்கிறது கம்மி சம்பளம் சம்பாதிக்கிறவங்க தான் முதல்ல இதை ஈஸியாக பண்ண முடியும். அதிக சம்பளம் சம்பாதிக்கிறவங்க இதை பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமை புரிஞ்சு இதை நடைமுறைப்படுத்தணும். முதல் விஷயம், உங்கள் முதல் செலவு முதலீடாக இருக்கட்டும். 2வது விஷயம், கணக்கு எழுதணும். சின்ன செலவுகளை கூட கணக்கு எழுதணும். எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கணக்கு எழுதுறது ரொம்ப முக்கியம். என்ன செலவு நடக்குதோ அதை எழுதி வச்சு பார்க்கும்போது தான் பின்னாடி நம்ம செய்யும்போது செஞ்சிட்டோம், ரைட்டு, தப்பு செய்கிறது தப்பு இல்லைங்க, அந்த தப்பையே திரும்ப செய்யும்போது தான் அது பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போது தப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? லைஃப் அப்படி தான். இது யாருடைய அட்வைஸை வச்சு நம்ம பண்ண முடியாது. நம்மளே ஒழுங்கு பண்ணிக்க தான் வேண்டி இருக்குது. இப்போ மன ஒழுக்கன்றது அதுக்கு தானே. சரியா? வேறு யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைங்க, உங்களை தவிர. அதனால தான் உங்களுக்கு ஜோதிடமும் மன ஒழுக்கமும் பொருளாதாரமும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பேசுகிறோம். அப்போ நீங்கள் பாருங்கள், செலவுகள் எல்லாம் எழுதுங்க. இது உண்மையிலேயே இது தேவைதானா அப்படின்னு ஒரு மாதம் கழித்து அந்த செலவு எல்லாத்தையும் நீங்களே ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அடுத்த தடவை செலவு பண்ணுறதை நீங்களே மாற்றிக்குவீங்க. அப்படி உங்களை நீங்களே ஒழுங்கு பண்ணுறதுக்கு கணக்கு எழுதுறது ரொம்ப முக்கியம். செலவினங்களை குறிப்பிட்டு நோட்டு போட்டு எழுதுறது ரொம்ப முக்கியம். 3வது விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக கணக்கு எழுதியிருக்கணும். அப்பப்போ நடந்ததை ஒரு நோட்டில் மார்க் பண்ணிட்டு வரலாம். தூங்கும்போது எவ்வளோ காசு இருந்தது, எவ்வளோ வந்தது, எவ்வளோ செலவு பண்ணணும், இதை டேலி பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கணும். இந்த 3 ஒழுக்கங்களை முதல்ல ஆரம்பிப்போம். இந்த ஒழுக்கங்கள் உங்களை சுயமாகவே கேள்வி கேட்கும், பதில் சொல்லும். இதிலிருந்து உங்களுடைய முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கும். நன்றி.